என் உயிரினும் மேலான ஆத்ம பந்துக்களுக்கு எல்லாம் வல்ல அலமேலுமங்கா சமேத ஸ்ரீ சீனிவாச மலையப்ப சுவாமி பிரார்த்தித்து ஆசீர்வாதம். விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் தொடர்ச்சியை பார்த்து ஹனுமனை பற்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். அனிர்விண்ணஸ்த விட்டோபோ அனிர்விண்ணஸ்த விட்டோபோ அனிர்விண்ணஸ்த விட்டோபோ தர்மயூபோ மகாமகः தர்மயூபோ மகாமகः தர்மயூபோ மகாமகः அனிர்விண்ணஸ்த விட்டோபோ தர்மயூபோ மகாமகः அனிர்விண்ணஸ்த விட்டோபோ தர்மயூபோ மகாமகः அனிர்விண்ணஸ்த விட்டோபோ தர்மயூபோ மகாமகः நக்ஷத்தனேமி நக்ஷத்ரீர் நக்ஷத்தனேமி நக்ஷத்ரீர் நக்ஷத்தனேமி நக்ஷத்ரீ க்ஷமச்சாமஸ்ஸமீகனः 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 அனிர்விண்ணஸ்த விட்டோபோ தர்மயூபோ மகாமகः நக்ஷத்தனேமி நக்ஷத்ரீ க்ஷமச்சாமஸ்ஸமீகனः அனிர்விண்ணஸ்த விட்டோபோ தர்மயூபோ மகாமகः நக்ஷத்தனேமி நக்ஷத்ரீ க்ஷமச்சாமஸ்ஸமீகனः அனிர்விண்ணஸ்த விட்டோபுர் தர்மயூபோ மகாமகः நக்ஷத்தனேமி நக்ஷத்ரீ க்ஷமச்சாமஸ்ஸமீகனः. இந்த 4 லைனை மாதிரி சொல்லி பிரார்த்தனை சொல்லி நான் பயனடைய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். இன்றைக்கி மூல நட்சத்திரம். அப்பேற்பட்ட உகந்த தெய்வமாக இருக்கக்கூடிய ஹனுமான் கலிப்பிரத்யக்ஷத்தில் கலிபுஷனை காப்பாற்றக்கூடியவன் ஹனுமான். அந்த நாமமே ராமநாமம். ராமநாமமே சிறந்தது என்பதை உலகத்திற்கு எடுத்து காட்டி இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஹனுமான். அவனுடைய பிரபாத்தை சொல்லிட்டே போகலாம். ஏன்னா அப்பேற்பட்ட அசாத்திய சதகஸ்வாமின்னு இப்போ இருக்க மலைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஹனுமான் இந்த சஞ்சீவமலையை கொண்டு போச்சு, அதிலே விழுந்து சிஞ்சன கல்லுன்னு பெரியவா சொல்கிறா, சாஸ்திரம் சொல்கிறது. இதுவே நம்மளால் பார்த்து வியக்கச்சே அந்த சஞ்சீவமலை எப்படி தூக்கியிருப்பான் ஹனுமான். அப்போ என்ன, இந்த ராம நாம பலம், நாம பலமே உய்விக்கும், நாம பலமே மோட்சத்தை கொடுக்கும், நாம பலமே ஜீவன் முக்தியாக ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் என்பதற்காக அந்த யுகத்திலேயே நமக்கு வாழ்ந்து காட்டி வழிநடத்தி வழிகாட்டினான் ஹனுமான். ராமா என்று ஸ்ரத்தையாக சொன்னாலே போதும், கஷ்டம் தீங்கிறது, பணம் வர்றது, பட்ட கடன் தீர்றது. ஏன்னா நாராயணா என்று சொல்லக்கூடிய நாமத்தில் 2வது நாமமாக ராம், நமசிவாயா என்று சொல்லக்கூடிய 2வது எழுத்து ம, ராம 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 என்று சொல்லச்சு பிரம்மாவும் சரஸ்வதி வந்துடுறா, சிவனும் பார்வதியும் வந்துடுறா, லக்ஷ்மியும் நாராயணனும் வந்துடுறா. இதோட என்ன வேணும், காத்தல் அடித்தல் படைத்தல் மாதிரி இந்த 3 தொழிலும் செய்வா நம்மகிட்ட வந்துடுறா. நம்மளை காப்பாற்றுறா. அழிக்கிறது என்ன, நம்ம படக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் வரக்கூடிய நோய் நொடிகள் அழிக்கிறது. படைத்தல் பிரம்மா, படைத்ததுனால தான் நம்மளை காப்பாற்றினால தான் நம்ம படக்கூடிய கஷ்டத்தையும் துன்பத்தையும் அழிக்கக்கூடிய நாமமே ராமநாமம் என்பதை உலகத்துக்கு எடுத்துக்காட்டி உலகத்தில் மக்கள் ஜீவன் முக்தர்கள் ஆகி வழித்தடம் தெரியாமல் தவறி தடுமாறி இருக்கக்கூடிய மக்களுக்காகவே சொல்லி வழிநடத்தினான் ஹனுமான். அப்பேற்பட்ட உன்னதமான நாமமே ராமநாமம். அப்பேற்பட்ட உன்னதமான தெய்வமே ஹனுமான். ஆனால் அப்பேற்பட்ட ஹனுமனை நாம் பூஜிக்க வேண்டும், பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஏன்னா ஹனுமனை பிரார்த்தித்தாலே ராமபிரான் அங்கே வந்துடுறார். ஏற்கனவே ஒரு வாட்டி ஒரு கதை ஒன்று சொல்லியிருக்கேன். ஹனுமானும் ஒரு பக்தனும் தாயக்கட்டை விளையாடுறா. அப்போ ஆஞ்சநேயர் சொல்கிறார் பக்தன்கிட்ட, நான் ஜெயிச்சா நீ வருத்தப்படக்கூடாது, அதனால் நீ தொய்வு ஏற்படக்கூடாதுன்னு சொல்கிறார். அவனும் சரின்னு ஆடுறான். ஒரு வாட்டியும் பக்தனே ஜெயிச்சுன்னு இருக்கான். ஹனுமனுக்கு ஒன்றுமே புரியல. ராம பக்தனாக இருந்து நம்மளுக்கு ஜெயம் கிடைக்க நினச்சுமே, நம்மளுக்கு ஏன் ஜெயம் கிடைக்கல, ராமபிரபு நினச்சி பிரார்த்தனை நினச்சி. அவர் சொல்கிறார், ஹனுமனே நீயா என்ன நினைக்கிற, உன்னுடைய பக்தன் அவன் ஒன்றையும் சேர்த்து நினைக்கிறான், அதுதான் ஜெயம் அப்படின்னாராம்.